2 நாள் பயணமாக டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் விஜய். விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், விவரங்கள். தமிழ்நாடு முதல்வர் விஜய் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வந்திறங்கி சிறப்பு வாகனங்கள் மூலமாக, கான்வே வாகனங்கள் மூலமாக டெல்லி சாணக்கியாபுரியில் அமைந்திருக்கக்கூடிய டெல்லி தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். அவர் தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தான் தங்குகிறார். அவருக்கான அந்த அணிவகுப்பு மரியாதைகளை வழங்குவதற்கான அத்தனை ஏற்பாடுகள் என்பதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மூத்த காவல்துறை அதிகாரிகளும் அந்த பணிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். 2 நாட்களுக்கு அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியலத்தில் தங்கியிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. முதல்வருக்கு தங்குவதற்காக சிறப்பான அந்த விவிஐபி சீட் ரூம் என்பது இருக்கும். ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் சரி, முன்னாள் முதல்வர்கள் பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், யார் வந்தாலும் அந்த சிறப்பு அறையில் தான் தங்கி இருப்பார்கள். அந்த அறையை தான் தற்பொழுது விஜய் அவர்களும் பயன்படுத்த இருக்கின்றார். அவருக்கான மதிய உணவு உள்ளிட்டவை அனைத்துமே தமிழ்நாடு அரசு இல்லத்திலேயே தயார் செய்ய இருக்கிறது. அவர் வந்தவன் உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகள் உள்ளிட்டோரை முதலில் சந்திப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்ததற்கு பிறகு மாலை 4 மணி அளவில் இங்கிருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய, இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் பிரதமருடைய இல்லம் என்பது இருக்கின்றது. அந்த இல்லத்தில் வைத்து சந்திப்பு என்பது 4:30 மணிக்கு தொடங்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிறகு மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரையும் சந்திப்பதற்கான நேரம் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது முதல்வர் விஜய் விமான நிலையம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.